வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 145 18. சங்கீதம் 145 18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? சமீபமாயிருக்கிறார். அதாவது என்னென்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் நம்ம நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபத்தில் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் ஏன் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், ஏன் கர்த்தருக்கு நாம் துதி செலுத்தி விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்று கேட்டால், இன்றைக்கி நம்ம உலகத்தில் வாழ்கிறதே அவருடைய கிருபையினால தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ நெருக்கம், எத்தனையோ நிந்தை, எத்தனையோ அவமானம், எத்தனையோ மரண போராட்டங்கள், நம்மளையே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வேலை எத்தனையோ தடவை வந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? காப்பாற்றியிருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய தேவைகள் ஏராளம் ஏராளம் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? சமயமாக இருக்கிறார். ஆனால் எப்படி கூப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாய் கூப்பிட வேண்டும். எப்படி கூப்பிடணும்? உண்மையாய் கூப்பிடணும். அதாவது ஏனாதானே என்று கூப்பிடக்கூடாது. இவங்க ஜெபிக்க சொல்லிட்டாங்க, அவங்க ஜெபிக்க சொல்லிட்டாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், இவங்களுக்காக ஜெபிக்கிறேன், அவங்களுக்காக கூப்பிட்றேன், இவங்களுக்காக கூப்பிட்றேன் அல்ல. நீங்கள் கூப்பிடுவதிலே, நீங்கள் விண்ணப்பத்துக்கு உடனே பதில் உங்களுக்கு வேண்டும் என்றால், நீங்கள் கூப்பிடுகிற காரியத்திலே உண்மை இருக்கணும். உண்மைனா, அதாவது முழு உள்ளத்தோடு அவரை நோக்கி நீங்கள் என்ன செய்யணும்? கூப்பிடணும். பார்த்துக்கொள்ளணும். கூப்பிடும்போது இங்கே இருங்களேன், எந்த சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து சத்துருக்களை எல்லாவற்றையும் நம்முடைய சார்பாக திருப்பி விடுகிற வல்லமை ஏசப்பட்டிருக்கு. பார்த்துக்கணும். அதான் உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் உண்மை இருக்கும். பார்த்துக்கணும். இன்றைக்கி அநேகர் ஜெபிக்கும் போது ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மைண்டு இருக்குல்ல, எண்ணம், அந்த எண்ணம் வேறு இடத்துல என்ன செய்யும்? இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கவனிங்க, இப்போ நான் இந்த ஃபேனை போடு, இப்போ நான் ஜெபிக்கிறேன், ஒரு ஜெபம் பண்ணும்போது இந்த ஃபேன் போடாமல் இருக்குது. அப்போ இந்த ஃபேனை போடுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், நல்லா கவனிங்க. சோத்திர ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இந்த வேலையிலே ஆண்டவரே எங்கள் ஜெபத்துக்கு விண்ணப்பத்து பதில் தரும். இந்த வேலையில் உங்களுடைய அற்புதக்காரன் கூட இருப்பதாக, அதிசயக்காரன் கூட இருப்பதாக, உங்களுடைய கிருபை உங்களுடைய வல்லமை கடந்து வர நினைப்பதுக்கு வேண்டுவதுக்கு மேலான காரியங்கள் செய்யுங்க. அப்படின்னு ஃபேனை போடு, ஜெபம் பண்ணிக்கிட்டு இந்த ஃபேனை போடு அப்படின்னா இது ஜெபம் இல்லை. சில பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே அப்புறம் வா அப்படின்வாங்க. சில பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே என்ன செய்வாங்க? ஒரு வேலையை பார்ப்பாங்க. அப்போ இந்த ஜெபத்தில் என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உண்மை இல்லைன்னு அர்த்தம். உண்மை இல்லைன்னு அர்த்தம். அதனால் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும் அப்படிங்கிறார். நம்ம கூப்பிடும்போது உண்மையாக கூப்பிடணும். அப்போ தான் நம்ம இப்போ ஒரு பைக்கை ஓட்டிகிட்டு போகும்போது பின்னாடி திரும்பிட்டு நம்ம பைக் ஓட்டிகிட்டு போவோமா? ஒரு டிரைவிங் பண்ணும்போது பின்னாடி திரும்பி டிரைவிங் பண்ணுவோமா? நேராக பார்த்து தான் என்ன செய்வோம்? ஓடுவோம். அதில் தான் கவனமாக இருப்போம். அதே போல் தான் நம்ம ஏசப்பாட்டை கேட்குற காரியத்தில் உண்மை இருக்கணும். நம்முடைய சிந்தை ஒருநிலைப்படணும், நம்முடைய எண்ணம் ஒருநிலைப்படணும், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் எல்லாவற்றிலும் ஒரு மனதாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமயம். அப்போ ஏன் அவர் சமீபத்தில் வரல, ஏன் பக்கத்தில் வரல, ஏன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா, நம்முடைய ஜெபத்தில் உண்மை இல்லை. நம்முடைய ஜெபத்தில் உண்மை இல்லை. நம்ம முழங்கால் போடுவதில் உண்மை இல்லை, நம்ம விண்ணப்பம் வைக்கிறதுல உண்மை இல்லை, சிந்திக்கிறதுல உண்மை இல்லை, நினைக்கிறதுல உண்மை இல்லை. அப்போ அதில் உண்மை இல்லாமல் இருக்கும்போது அவர் எப்படி பக்கத்தில் வருவார்? அவர் எப்படி ஜெபத்தை கேட்பார்? ஒரு பயபக்தி இருக்கணும். உண்மையிலே யார் மனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த உலகத்தை மறந்து, ஊரை மறந்து, வீடை மறந்து, புருஷனை மறந்து உண்மையாக ஜெபிச்ச ஒரு ஜெபம் ஒரு அம்மா ஜெபிச்சிச்சு. பார்த்துக்கொள்ளுங்க. அண்ணாள் அம்மா ஜெபிச்சிச்சு. நேரம் போனதே ஜெபிக்கல, நேரம் போனதே தெரியல, குடும்பத்தை நினைக்கல. தேவசமத்தில் உட்கார்ந்தாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் இருதயத்தை என்ன செஞ்சாங்களாம்? ஊற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் இதயத்தில் இருக்கிறத அப்படியே கொட்டினாங்க. அப்போ அந்த நேரத்தில்
புருஷன் நினப்பு, பிள்ளை நினப்பு, வீட்டு நினப்பு, தொழில் நினப்பு எதுவுமே அந்த அம்மாவுக்கு என்ன செய்யலை இல்லை. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ரொம்ப நேரமாக அந்த அம்மா ஜெயிக்கிறத பார்த்து ஏலியே வந்து கேட்குறாரு, என்னம்மா இப்படி ரொம்ப நேரம் ஜெபிக்கிற அப்படி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம ரொம்ப நேரமாக நம்ம ஜெபிச்சோம்னா நேரம் போகிறதே நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக மணியெல்லாம் பார்க்க மாட்டோம். இதுதான் அந்தரங்கத்தில் உட்கார்ற ஒரு ஜெபம். பார்த்துக்கொள்ளுங்க. இங்கிறங்களேன், நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்கு அங்கே எங்கேயும் தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அந்தரங்கத்தில் உட்காந்து ஜெபிக்கும் போது வெளியரங்கமான காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், பலன் கொடுக்குறதா இருக்கார். அதிலே 9வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரிகளும் மேல், அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரிகளும் மேல், அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவராக இருக்கிறார். யாருமே அவர் வந்து ஒரு கசப்பு வச்சுக்கிட்டு இவனுக்கு செய்யணும் அவனுக்கு செய்யக்கூடாது, அவனுக்கு செய்யக்கூடாது இவனுக்கு செய்யணும் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்கிற தேவன் அல்ல. எல்லாருக்கும் அவர் என்ன செய்வார், அற்புதம் செய்வார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை ஒளிர பண்ணுகிறார். அதாவது நல்லவை மேலேயும் மழையை பெய்ய வைக்கிறாரு, கெட்டவை மேலேயும் என்ன செய்கிறாரு, மழையை பெய்ய வைக்கிறார். அவ்வளவு ஒரு இரக்கக்குள்ள குணமுள்ளவர். அதனால் நம்முடைய தேவைகளை ஏசப்பாட என்ன செய்யலாம், அழகாக கேட்கலாம். அவர் அழகாக நடத்துவார். பார்த்துக்கொள்ளுங்க. நம்மளுக்கு எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிப்பதுக்குண்டான அந்த கிருபையை, அந்த பலனை, அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்குறவர் கர்த்தர் தான். பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் நீங்கள் உண்மையாய் அவரிடத்தில் நீங்கள் விண்ணப்பத்தை வைங்க. நீங்கள் வீட்டில் ஜெபிச்சாலும் சரி, ஆலயத்தில் ஜெபிச்சாலும் சரி, உங்களுடைய ஜெபம் உண்மையான ஜெபமாக இருக்கிறதா, உங்கள் சிந்தை உண்மையாக இருக்கிறதா, உங்கள் ஆவி உண்மையாக இருக்கிறதா, உங்கள் ஆத்துமா உண்மையாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கவனமாக நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தபடியாக சங்கீதம் 142:1-2, சங்கீதம் 142:1-2, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கிடுகிறேன். அல்லேலூயா. இது ஒரு நல்ல தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கிஸ் என்னும் சங்கீதம். தாவீது ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறாரா, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறார். அதாவது உரிமையாகி கேட்கறது ஒன்று இருக்குது, கெஞ்சுறதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம கெஞ்சிரும் இல்லையா, தயவுசெய்து தாங்க, ப்ளீஸ் 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 தயவுசெய்து தாங்க, உங்களால் முடியும், கொடுங்க 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 அப்படின்னு கெஞ்சிடும் இல்லையா. அப்போ அதே போல் நம்ம என்ன செய்யணும், ஏசப்பாட்டை என்ன செய்யணும், கெஞ்சணும். ஆண்டவரே என் வீட்டில் ரெச்சிப்படையாமல் இருக்குது, தகவல் ரெச்சிப்பு உங்களுடைய தானே, கண்டிப்பாக ரெச்சிப்படைங்க ஏசப்பா, நல்லவரில் ரெச்சிப்பை ரசிங்க ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஜெபத்தில் கெஞ்சணும். கெஞ்சுகிற ஜெபம்னு ஒன்று இருக்குது. ஜெபத்தில் என்ன ஜெபம், கெஞ்சுகிற ஜெபம். தாவீது அந்த கெஞ்சுகிற ஜெபத்தை பண்ணார். என்னால் முடியலங்க, ப்ளீஸ் தாங்க தாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் தாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிடும் இல்லையா. அதே போல் ஏசப்படம் வச்சு கெஞ்சு. நீங்கள் மனுஷன் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கெஞ்சாதீங்க, ஏசப்பட கெஞ்சுங்க. என்ன அவர் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு என்ன செய்கிறேன், கெஞ்சுறது எப்படி கெஞ்சணுமா, கெஞ்சுற ஜெபத்துக்கு வந்து அமைதியாக ஜெபிக்கக்கூடாது. கெஞ்சுற ஜெபம் என்ன செய்யக்கூடாது, அமைதியாக ஜெபிக்கக்கூடாது. கெஞ்சுற ஜெபத்துக்கு சத்தமிட்டு தான் ஜெபிக்கணும். ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கெஞ்சுறது வந்து அமைதியாக நீங்கள் கெஞ்ச முடியாது, கண்ணை முடிக்கிட்டு கெஞ்ச முடியாது, மனதுக்கு ரொம்ப கெஞ்ச முடியாது. நீங்கள் சத்தமிட்டு தான் கெஞ்சணும். இப்போ ஒருத்தர் கெஞ்சி ஒரு காரியத்தை கேட்குறீங்க, இப்போ முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு, அவர்கிட்ட அப்படின்னா அவருக்கு என்ன புரியும், ஒன்றுமே புரியாது. அவருக்கு என்னம்மா சொல்கிறேன்னு கேட்பார். ஆனால் ப்ளீஸ் உங்களால் முடியாத ஒன்றும் கிடையாது, இந்த பிரச்சனையை சமாளிக்கணும், நீங்கள் தான் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, கெஞ்சிரும் இல்லையா. அப்போ அதே போல் கெஞ்சிற ஜெபம்னு ஒரு ஜெபம் இருக்குது. அந்த கெஞ்சிற ஜெபம் சத்தமிட்டு ஜெபிக்கிற கெஞ்சுகிற ஜெபமாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் பல காரியங்கள் இருக்கிறது. அந்த பல காரியங்களை கடன் பிரச்சனை காரியம் இருக்கிறது, என பிள்ளைகளுடைய எதிர்கால காரியம் இருக்கிறது, என வீட்டில் சமாதானம் இல்லாத காரியம் இருக்கிறது, உறவினர் மத்தியிலே பகைகள் இருக்கிறது. இப்படி பல காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கலாம். பார்த்துக்கொள்ளுங்க. அந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும், சத்தமிட்டு வீட்டில் கெஞ்சணும். கதவு போட்டுக்கிட்டு ஏசப்பட என்ன செய்யணும், கெஞ்சுங்க. கெஞ்சி கேட்கும்போது அவர் என்ன செய்வாரா, மனம் இறங்குவாரா பாருங்கள். அவர்கள் அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்து எப்படி போட்டுருங்க, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை என்ன செய்யணும், உங்களுடைய வேதனை, உங்கள் கஷ்டம், உங்கள் பாடு, உங்கள் நிந்தை, உங்கள் அவமானத்தை அவர்கிட்ட சொல்லியே ஆகணும். அவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். இன்றைக்கி வந்து யாரோ ஒருத்தவங்க உங்களை வஞ்சிட்டு போயிட்டாங்க, திட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா உடனே என்ன செய்யணும்,
உன்னைக்காக இப்படி சொல்லிவிட்ட என்னை இப்படி வஞ்சிவிட்ட என்னை இப்படியே கத்துறா இவன் ஏன் இப்படி கத்துறான்னு தெரில, என்னை ஏன் இப்படி வைகிறான்னு தெரில, எனக்கு ஒரே போராட்டம் இருக்குது, அவள் கத்துன்னு நினச்சி எனக்கு மனசுக்குள்ளேயே ஒரு வேதனையாக இருக்குது, எனக்கு என்ன வருது இல்லை அப்படின்னு சொல்கிறான். நானும் சொல்கிறேன், அவங்கள்ட்ட சொல்கிறத நிப்பாட்டி போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், யார்கிட்ட சொல்லிட்டு போட்டிருக்கு. இங்கே தாவீது எப்படி சொல்கிறாரு, எப்படி போட்டிருக்கு, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை, உங்கள் சஞ்சலம்னு என்னது, உங்கள் சஞ்சலம்னா உங்கள் வேதனை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், உங்கள் சஞ்சலங்கள், அதை நீங்கள் என்ன செஞ்சிருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஊற்றுறது என்ன செய்யணுமா, இப்போ ஒரு டப்பாலேருந்து ஒரு தண்ணியை ஊற்றுறோம் இல்லையா, டப்பாவில் தண்ணி ஊற்றுறோம், அந்த டப்பாவில் இருக்க தண்ணி பூரா கீழே விழுந்துருதா, அதே போல் இங்கே டப்பா மாதிரி இந்த இருதயத்தில் நிறைய காரியத்தை சேர்த்து வச்சுருக்கேன், இது நிறைஞ்சிருக்கு, வேதனை, கஷ்டம், நெருக்கம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இதை என்ன செய்யுங்க, எடுத்து அப்படியே ஊற்றிருங்க, இது அப்படியே என்ன செஞ்சுருங்க, எடுத்து ஊற்றிருங்க. யார்கிட்ட ஊற்றணும், ஏசப்பாட்ட ஊற்றணும். எப்படி போட்டிருக்கு பாருங்கள், இப்படி போட்டிருக்கு, அவருக்கு முன்பாக நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். எப்படி போட்டிருக்கு, சஞ்சலத்தை ஊற்றணும், சொல்லுங்க, சஞ்சலத்தை ஊற்றுவேன், நெருக்கத்தை அறிக்கையிடுவேன், சஞ்சலத்தை ஊற்றுவேன், நெருக்கத்தை அறிக்கையிடுவேன். அப்போ நெருக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஞ்சலம்னா என்ன, நெருக்கலம்னா என்ன. சஞ்சலம்னா உள்ளத்தில் ஒரு வித எதிர்பார்த்தது வராமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறது. இப்போ உங்கள் பிள்ளையை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, படிக்க வைக்க முடியல, அது உங்களுக்கு ஒரு சஞ்சலம். ஏன்னா இப்போ உங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்குது, அது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்குது, அது ஒரு சஞ்சலம். அப்போ இந்த சஞ்சலத்தை நீங்கள் என்ன செய்யணும், எடுத்து ஏசப்பாடு என்ன செய்யணும், ஊற்றணும், பார்த்துக்கணும், சஞ்சலத்தை என்ன செய்ய ஊற்றணும். அப்படி தான் சென்னையில் ஒரு அம்மா இருந்துச்சு, 2 பொம்பளை பிள்ளைங்க, பார்த்துக்கொள்ளுங்க, 2 பொம்பளை பிள்ளைகளை +2 படிக்க வச்சுட்டு காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு வழி இல்லை, காலேஜில் படிக்கிறதுக்கு வழி இல்லை. அப்போ காலேஜில் படிக்க வைக்க வழி இல்லாத போது அந்த பிள்ளைங்க நான் படிக்கிறேன்னு சொல்லும் போது அந்த அம்மாவுக்கு பிள்ளைகளை காலேஜில் சேர்க்கறதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழியும் கிடையாது, பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் சரியாக இருக்குது அந்த குடும்பத்தில். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் ஏசப்பட்ட உட்காந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, தகப்பனே, அன்னாலமாக இதயத்தை ஊற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது இதயத்தை ஊற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்லுது, ஆனால் என்னால் படிக்க வைக்க முடியல, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் இதயத்தில் இருக்க பாரத்தை உங்களிடத்தில் நான் ஊற்றுறேன் ஆண்டவரே. என்னுடைய கணவருடைய வருமானம் சாப்பிடுவதற்கும் இந்த வீட்டு வாடகையை கொடுப்பதற்கும் வீட்டு செலவுக்கும், அதாவது அந்த அம்மா என்ன சொல்லிச்சான், எதையுமே மறைக்கிறது இல்லையா, எதையுமே மறைக்கலை, எல்லாத்தையும் A to Z வரைக்கும் உட்காந்துருந்து நின்றதுலேருந்து, ஏன்னா கடுகு வாங்குறதுலேருந்து மிளகு வாங்குறதுலேருந்து, இன்றைக்கி கடைக்கு போனேன், இன்றைக்கி 50 ரூபா ஆயிடுச்சு, இன்றைக்கி பால் வாங்கினேன் இவ்வளோ ஆயிடுச்சு, இந்த காசு இதுக்கு தான் சரியாக இருக்குது, நான் இதுக்கு மேலே எப்படி நான் மிச்சம் எடுக்க முடியல, இதில் நான் பிள்ளைகளுக்கு எப்படி காலேஜ் சேர்ப்பேன், உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் தகப்பன் அல்லவா, என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா என்ன செஞ்சாங்கன்னா தேவ சமூகத்தில் ஊற்றுனாங்களாம். தேவசத்தில் ஊற்றுனாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. ஊற்றி ஜெபிச்சுட்டு, ஏன்னா அடுத்து ஒரு சில கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த கடன் பிரச்சனை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அவர்களுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்தது. நெருக்கம் என்றால் என்ன, யார் நம்மளை ஸ்போர்ட்ஸ் பண்ணி நம்மளை ரொம்ப கழுத்தை பிடிச்சி ஆச்சா பூச்சா ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்களோ, அது நமக்கு உண்டான ஒரு நெருக்கம், பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நெருக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அந்த நெருக்கத்தை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், நெருக்கத்துக்கு என்ன செய்கிறாங்க, வசனம் நெருக்கத்தை அறிக்கையிடுறாங்க. அப்போ அந்த நெருக்கத்தை போகிறது சொல்கிறாங்க, வாயை திறந்து பேசுகிறாங்க. நெருக்கத்தை வாயை திறந்து பேசி முடித்து ஜெபிச்சு முடிச்சுட்டாங்க, பார்த்துக்கொடுங்க. என்ன நினச்சிக்கோங்க, அவங்க தெரிஞ்சவங்க ஒரு சொந்தக்கார ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. அவருக்கு எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல அப்படிங்கிற நீசு எப்படி அந்த வெளிநாட்டுக்கு அவருக்கு தெரிஞ்சிச்சோ தெரியல. அவர் உடனே இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, எவ்வளோ பிள்ளைகள் படிக்க விரும்புவதோ அந்த அளவுக்கு பிள்ளைகளை படிக்க வைங்க. ஏன்னா நான் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டேன், ஏன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன், ஆனால் இப்போ நான் கஷ்டப்பட்டு படித்து நீங்கள் நல்லா இருக்கேன். ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு படிப்பு தேவை, நீங்கள் சின்ன சின்ன வேலைக்கு அனுப்பி அந்த அந்த வேலையில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை முன்னேற்ற முடியாது. அதனால்
நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு உண்டான படிப்பு செலவு அவ்வளோத்தையும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், உங்கள் பிள்ளைகளை உடனே காலேஜில் சேருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எங்கேயோ இருக்கிறவர், எங்கேயோ தூரத்தை சொந்தம்னு சொல்லி ஃபோனை போட்டு என்ன பண்ணுறாரு, படிப்பு செலவுக்கு என்ன செய்கிறாரு, எவ்வளவுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த 2 பிள்ளைய படிப்பு செலவுக்கு அவ்வளோ பணத்தை என்ன செய்கிறாரு, படிப்பு செலவுக்கு நான் அவ்வளோ பணத்தை என்ன செய்கிறாரு, அனுப்பி வைக்கிறாரு. பார்த்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து செலவுக்கு என்ன பண்ணுறோம், நம்முடைய தாய் தகப்பன்ட்ட கேட்குறோம், நம்ம சொந்தக்காரங்கிட்ட சொல்கிறோம், அக்கம் பக்கத்தில் சொல்கிறோம், என்ன பிள்ளைக்கு படிப்பு தேவைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு எல்லாத்துலேயும் சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து எப்படி போட்டிருக்குன்னா, இங்கே எப்படி போட்டிருக்கு, இருதயத்தை என்ன செஞ்சாங்க, எப்படி தாவீது என்ன செய்ய, இருதயத்தை எப்படி போட்டிருக்கு, சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை என்ன செய்கிறேன், சஞ்சலம்னா தவிப்பு, சஞ்சலம்னா வேதனை, சஞ்சலம்னா போராட்டம், சஞ்சலம்னா கவலை. இந்த மாதிரி எந்த காரியத்துக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க, எந்த காரியத்துக்கு நீங்கள் வேதனைப்படுறீங்க, எந்த காரியத்துக்கு நீங்கள் உம்முன்னு உட்காந்துருக்கிறீங்க, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த காரியத்தை ஒன்று விடாமல் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் ஏசப்பாட்டை என்ன செஞ்சு ஊற்றிடணும். ஊற்றிட்டு நெருக்கத்தை நீங்கள் என்ன செய்யணும், நெருக்கத்தை உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை இப்போ நெருக்கமாக இருக்குது, இப்போ நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்க, அந்த வார்த்தையை கேட்குற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கீங்க, ஒருவேளை கடன் பிரச்சனைங்கிற நெருக்கம் இருக்கிறதா, அல்லது உங்கள் வாழ்க்கையில் விளைவினம் என்கிற ஒரு நெருக்கம் இருக்கிறதா, அல்லது உறவினர் மத்தியில் ஒரு பிரிவினை என்கிற ஒரு நெருக்கம் இருக்கிறதா, அல்லது பிள்ளைகள் வந்து கீழ்ப்படியாமல் பல விதத்தில் போராடி கொண்டிருக்கிறதா, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்கிறதா, அல்லது கணவருக்கு ஒரு சரியான முறையில் வேலை இல்லாமல் நெருக்கம் இருக்கிறதா, அல்லது கணவர் பணத்தை விரயம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை நெருக்கம் இருக்கிறதா, அப்போ எந்த ஒரு குடும்பத்துக்குறான என்ன பிரச்சனை எது இருந்தாலும் சரி, அதை என்ன செய்யணும், அந்த நெருக்கத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஏசப்பாட்ட சொல்லி அறிக்கையிடணும். அந்த அறிக்கையிடணும், அப்படி சொல்லணும். அப்படி அறிக்கையிடும் போது தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எல்லா சூழ்நிலையும் என்ன செய்யறாரு, நம்மளுக்கு மாற்றி அமைக்கிறார். பார்த்துக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய நெருக்கத்தை வந்து அவர்கிட்ட சொல்கிறதே கிடையாது, நம்ம நெருக்கத்தை சொல்கிறதே கிடையாது. ஒரு 100 ரூபா பிரச்சனை இருந்தால் கூட அந்த 100 ரூபா பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லுங்க. ஒரு 500 ரூபா பிரச்சனை இருந்தால் கூட அந்த 500 ரூபா பிரச்சனை அவர்கிட்ட சொல்லுங்க. இந்த 500 ரூபா கூட நம்ம வெளியே ஆட்டி கைமாத்து கடன் வாங்காத அளவுக்கு தேவன் ஒரு வழியை நம்மளுக்கு உருவாக்கி தருவார். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் நம்முடைய இதயத்தை என்ன செய்யணும், ஊற்றணும், சஞ்சலத்தை ஊற்றணும், நெருக்கத்தை அறிக்கையிடணும். எல்லாம் சொல்லுங்க, என் சஞ்சலத்தை நான் தேவ சமூகத்தில் ஊற்றுவேன், என்னுடைய நெருக்கத்தை, என் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கத்தை நான் அறிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. இப்போ கற்பத்திற்கான இல்லையா, அது ஒரு சஞ்சலம். உங்களுக்கு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் உனக்கு கற்பத்தன் இல்லை, அது ஒரு சஞ்சலம். உன் சந்ததியை ஒளிவு முறை கன்று போல் வளர்ந்துருக்கன்னு சொல்கிறாரு, ஆனால் உன் வாழ்க்கையில் இல்லை, அது உனக்கு ஒரு சஞ்சலம். அப்போ இந்த சஞ்சலத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் ஊற்றுங்க. இந்த ஜெபம் யார் ஜெபிக்கிறா, தாவீது ஜெபிக்கிறாரு. இப்போ தாவீது போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது எல்லாம் மனிதர்கிட்ட பேசினாரா, எல்லாம் மனிதர்கிட்ட சொன்னாரா? இல்லை. அவர் என்ன பண்ணார், தேவ சமூகத்துக்கு வந்தார், ஜெபிக்க வந்தோர்னு அவர் என்ன செஞ்சார், சஞ்சலத்தை ஊற்றுகிறார், நெருக்கத்தை அறிக்கையிடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இனிமேல் என்னுடைய சஞ்சலத்தை தேவ சமூகத்தில் நான் ஊற்றுவேன், எந்த மனுஷனையும் நான் ஊற்ற மாட்டேன். அப்புறம் என்ன அர்த்தம், இப்போ உங்கள் பிரச்சனையை பூரா விழாவாரி என்ன பண்ணுறீங்க, அக்காவை கூப்பிட்டு, பக்கத்து வீட்டு அக்காவை கூப்பிட்டு, அக்கா விஷயம் தெரியுமா, எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு சாப்பிடாம போயிட்டாரு, அப்புறம் என்ன செய்யணுன்னே தெரியல, அப்புறம் மத்தியானம் வரல, நைட்டு வரல, அப்புறம் அழுதுகிட்டே இருந்தேன், அப்புறம் நைட்டு வந்தார், சத்தம் போட்டார், அப்புறம் ஊன்னு சொல்லிட்டு விட்டேன் அக்கா, அப்புறம் இன்னும் அப்படி நீ என்ன பண்ண, இந்த விஷயத்தை கூட நீ அக்காட்ட சொல்லாத, நீ இந்த விஷயத்தை, ஏசப்பா ஆண்டவரே காலைல வந்தார், ஏசப்பா சாப்பிடாம போயிட்டார், ஏசப்பா நான் என்ன செய்ய, ஏசப்பா நான் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தேன், கோச்சிட்டு போயிட்டாரு, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், கோபிச்சுக்கிட்டேன், உங்கள்கிட்ட தானே ஏசப்பா பேசிக்கிட்டேன், எனக்கு தெரியும் ஏசப்பா, என் இருத்த உங்கள்கிட்ட ஊற்றிட்டேன், அந்த மனுஷனை வீட்டுக்கு வர வைக்கணும், அது உங்கள் வேலை, எங்கேருந்து 2 மண்டையில் போட்டு இங்கே வீட்டு சாப்பிட வர வைக்கணும், ஏசப்பா நீங்கள் அப்படி செய்ய வல்லவராக இருக்கீங்க, செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் இதயத்தை அப்படியே ஊற்றிட்டீங்கன்னா, நீங்கள் பக்கத்து வீட்டு அக்காட்ட போய் இந்த விவரத்தை பூரா விழாவாரியாக 1 மணி நேரம் உட்காந்து சொல்லிங்கன்னா சரி, அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க, என்ன எங்கே போயிட்டு வர்றீங்க, இந்த அவள் வீட்டுக்கு போயிட்டு வர, என்ன சொன்னா, அவள் கதையை நீ கேட்டேன்னா, அப்புறம் உட்காரு, அப்புறம் உட்கார வச்சு அப்புறம் இப்படியா அப்படி இந்த அக்கா சொன்ன போயிட்டு அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன், என்னக்கா கடைக்கு இப்போ தான் வந்திருக்கேன், காலைல வெள்ளண்ணை வருவீங்க, நான் காலைல வெள்ளண்ணை வரதான் கிளம்புனேன், இந்த இவளை பார்த்தேன், என்ன சொன்னா அவள் கதையை கேட்டேன், நீங்கள் வேற சொல்லுங்க, உட்காருங்க, நீ அங்கே உட்காரு.
இப்படி ஒவ்வொரு இடமா பற்றையை போட்டு ஒவ்வொரு கதையாக சொல்லி கடைசியில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. உன் குடும்ப விஷயம், உன் புருஷன் விஷயம் அப்படியே தந்தரை அடிச்சுக்கிட்டு அங்கே தந்தரை அடிச்சுட்டு எல்லா பக்கம் நீ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கு. நெருங்கி பலவர்கள்ட்ட ஜெபிக்கிறவங்கள்ட்ட நீ சொல்லு, தப்பு கிடையாது. இதுக்காக ஜெபிப்பாங்க. வர்றாள் போராட்டெல்லாம் வீட்டு விஷயத்தை, புருஷன் விஷயத்தை, பிள்ளை விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஜெபிக்கிற அக்கா வீட்டில் இப்படி விஷயம் இருக்குது, இப்படி பிரச்சனை, எனக்கா ஜெபிங்க அப்படின்னு தப்பு கிடையாது, ரைட்டு. ஆனால் எல்லா விஷயத்தையுமே ஒரு மனிதன்கிட்ட பேசுவது போல அப்பாட்ட பேசுங்க. உங்கள் சஞ்சலத்தை நிறைச்சி வைக்காதீங்க. சஞ்சலத்தை டப்பா நிறையா தண்ணியை நிறைச்சி வைக்கிற மாதிரி, குடத்து நிறைய தண்ணியை நிறைச்சி வைக்கிற மாதிரி இதயத்தில் நிறைச்சி வைக்காதீங்க. அதை எடுத்து ஊற்றுங்க கீழே. யார்கிட்ட ஊற்றணும்? ஏசப்பா நினச்சிங்க ஊற்றுங்க. உங்கள் நெருக்கத்தை வாயை திறந்து பேசினாதான் அறிக்கை. எபிரேயர் 10:23 என்ன சொல்லுது? தாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சத்தமிட்டு கூப்பிடணும். எல்லாம் சொல்லுங்கள், சத்தமிட்டு கூப்பிடுவேன், சஞ்சலத்தை ஊற்றுவேன், நெருக்கத்தை பேசுவேன். திருப்பி சொல்லுங்கள், சத்தமிட்டு கூப்பிடுவேன், சஞ்சலத்தை ஊற்றுவேன், நெருக்கத்தை அறிக்கிடுவேன். திருப்பி சொல்லுங்கள், சத்தமிட்டு கூப்பிடுவேன், என் இதயத்தில் இருக்கிற சஞ்சலங்களை தண்ணி போல் ஏசப்பாட்ட ஊற்றுவேன், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் ஏசப்பாட்ட அறிக்கையிடுவேன், ஏசப்பாட்ட பேசுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 88:1, என் ரட்சிப்பின் தேவனாய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்துக்கு வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவியை சாத்திரலும். என் ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளதி சமயம் வந்திருக்கிறது. நான் குழியில் இவங்களோடு எண்ணப்பட்டு என்ன பெலட்டு மனுஷனை போலானே அப்படின்னு சொல்லி இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இங்கேங்கள எல்லா விஷயத்தையுமே ஒப்பிக்கிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. நான் பெலனத்து போயிட்டேன், நான் சோர்ந்து போயிட்டேன், நான் கஷ்டப்பட்டுட்டேன், இன்றைக்கி சோறாக்க முடியல, இன்றைக்கி தண்ணி எடுக்க முடியல, அவ்வளோ ஒரு போராட்டம் எனக்கு அப்படிங்கிறது. இதை கூட நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லணும். எனக்கு கால் வலிக்குது, ஒரு குடத்தை தண்ணி என்னால் தூக்க முடியல, சொல்லணும் அப்பாட்ட, ஏசப்பாட்ட. அப்பா அப்படியே இதை கேட்ட உடனே அப்படியே பூரிச்சு போயிடுவார். ஐயோ, என் பிள்ளை ஒன்று விடாமல் சொல்லுது. தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது கால் வலிச்சது, தண்ணியை குடத்தை கீழே இறக்கி வச்சுட்டு தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு இதை கூட சொல்லுது என் பிள்ளை அப்படின்னு கேட்ட உடனே ஏசப்பா என்ன பண்ணுவார்? ஒரு காண்டாம் விருத்துக்கு நான் ஒத்த பிள்ளனை உன் தலைமையில் கொண்டு வந்து இறக்கிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதுதான் நினச்சின்னு நம்ம கூப்பிடணும். பார்த்துக்கொள்ளும். எப்படின்னா அவரை கூப்பிட்றதுல ஒரு உண்மை இருக்கணும். ரெண்டாவது இன்னொரு வசனத்தை வாசிங்க, 127:3, சங்கீதம் 127:3. நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்பட வேலையில தரித்து வருத்தத்தின் 40 சாப்பிட்டு கொடுத்தா அவரே நமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளி. பிரியமானவனுக்கு என்ன செய்ய? நித்திரை அளிக்க. அதாவது காலையில் எழுந்த உடனே என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே கர்த்தரை பிரைஸ் பண்ணணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். அப்புறம் நீங்கள் வெற்றியான காரியங்களை பேசணும். நெருக்கமான காரியங்களை என்ன செய்யணும்? வருத்தப்படுற காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? வாயில் பேசக்கூடாது. வருத்தப்படுகிற காரியத்தை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. எப்படி பேசணும்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு எப்போது வெற்றி உண்டு, நான் அல்ல, நான் ஜெய கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த வெற்றியான வார்த்தைகளை பேசும்போது என்ன அவர் சொல்கிறாரு? பார்த்துக்கொள்ளுங்க. வாழ வயதின் குமார பாலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் அந்த நேரத்தில் ஒரு பலன் நம்மளுக்கு கொடுக்குறார். காலையில் முத நம்முடைய உள்ளத்தில் நம்ம வாயில் பேசுகிற வார்த்தை ஜெயமான வார்த்தையாக இருக்கணும், வெற்றியான வார்த்தையாக இருக்கணும். அதுக்கப்புறம் விண்ணப்பத்தை வைக்கும்போது தான், அதாவது இப்போ நான் எடுத்தோன்னே நீங்கள் துக்கமான காரியத்தை, நெருக்கமான காரியத்தை பேசக்கூடாது. நீங்கள் துதிச்சுட்டு ஆராதிச்சுட்டு ஜெய கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு எப்போது வெற்றி உண்டு, நான் தோற்று போனவன் இல்லை, நான் ஜெயிக்க பிறந்தவன், ஆள பிறந்தவன், அவர் எனக்கு தகப்பன், நான் அவர் பிள்ளை, நான் கேட்கும்போது கண்டிப்பாக கொடுப்பாரு, அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார், அவரிடத்துல வருகிற யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். அப்படி வெற்றியான வார்த்தைகளை சொல்லிவிட்டு, ஒரு ஜெயமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய காரியங்களை நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பான முறையிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். சங்கீதம் 91:15, சங்கீதம் 90, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுத்தர் அளிச்சுவேன், ஆபத்தில் நானும் அவனை என்ன செய்வேன்? தப்பி வித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்து காலத்தில் என்ன செய்வேன்? தப்பி வைப்பாரான். எப்படி தப்பி வைக்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் தப்பி வைக்கிறதுக்கு உண்டான வழியை நம்மளுக்கு என்ன செய்வார்? உருவாக்கி தருவார். பாருங்கள், நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு என்ன செய்வேன்? காண்பிப்பேன். பாருங்கள், நீடித்த நாட்களை நம்மளுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை கொடுக்குற கர்த்தர். குடும்பத்தில் கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒரு திருப்தி, பொருளாதாரத்தில் ஒரு திருப்தி, சுகத்தில் ஒரு திருப்தி, எல்லாவற்றிலும் ஒரு திருப்தியை கர்த்தர் கொடுக்கணும். அப்படின்னு கேட்டால் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன்.
நீங்கள் அவர்கிட்ட உங்கள் குறைய சொல்லிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு உங்கள் கேள்விக்கு பதில் வந்துடுது, ரிசல்ட் வந்துடுது. இப்போ எத்தனை காரியம் நம்ம குடும்ப தேவை இருக்கிறது, அந்த தேவைகளை அவரை நோக்கி கூப்பிடும்போது பதில் கொடுக்குறேங்கிறாரு. உன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன, ரட்சிக்கிறதுக்கு என்ன, உன் குடும்பத்தில் உன் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு என்ன பதில், உடனே பதில் கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க. அவனை என்னை நோக்கியே கூப்பிடுவான், அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து என்ன செய்வாரான், கனப்படுத்துவார், உயர்த்துவார். அவர் நம்ம கூட இருக்கிறவர். இன்னைக்கு நமக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன், யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்ம கழுத்து பிடிக்கிற அளவுக்கு ஒரு நெருக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், யாரும் நம்ம கூட நினைச்ச மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க, எந்த மனுஷனும் சொல்லாத ஒரு காரியம் சொல்கிறாரு. ஆபத்து காலத்தில் நான் அவனோடு இருந்து தப்பு வச்சு என்ன சொல்கிறாரு, ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்பி வைத்தவன் என்ன செய்வேன், கனப்படுத்துவேன். கனப்படுத்திட்டு அப்புறம் சொல்கிறாரு பார்த்துங்க, நான் நீடித்த நாட்களாய் அவனை என்ன செய்ய போகிறேன், திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எவ்வளோ பெரிய நல்ல வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இந்த நாளிலே இந்த வேலையிலே நீங்கள் கர்த்தரை உண்மையாய் தேட வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் இதயத்தில் இருக்கிறத என்ன செய்யணும், ஊற்றிடணும். மூணாவது, நெருக்கத்தை என்ன செய்யணும், அறிக்கை பண்ணணும். நீங்கள் என்ன செய்யணும், அவரை ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடணும். கூப்பிடும்போது அவர் உங்களை கனப்படுத்துவார், நீடித்த நாட்களாய் உங்களை திருப்தியாக்குவார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஐயா. கர்த்தாவே மே துதிக்கிறோம், பிதாவே மே துதிக்கிறோம், ஆவியானவரை மே துதிக்கிறோம், உன்னதரை மே துதிக்கிறோம், அற்புதரை மே துதிக்கிறோம், அதிசயமானவரை மே துதிக்கிறோம், வெற்றி வேந்தனை மே துதிக்கிறோம், விடுதலை நாயகரை மே துதிக்கிறேன், கரம் பிடித்தவரை மே துதிக்கிறேன். அப்பா மே துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து ஆமென் ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே. உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே. உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. என்னை விட்டு ஏடுபாடாது நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு ஏடுபாடாது நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. தகப்பனை இயேசுவே மே நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்று நீங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. இந்த நாளிலே அநேக காரியங்கள் இதயத்தில் வச்சுருக்கிறோம், ஆனால் கத்திரத்தில் ஊற்றுறது கிடையாது.
அநேக நெருக்கத்தை நாங்கள் இணையத்தில் வச்சுருக்கிறோம், நாங்கள் அறிக்கிறது கிடையாது. ஆனால் இனிமேல் சஞ்சலத்தையும் தவிப்புப்படுத்தல அறிக்கிட்டு நாங்கள் ஜெபிப்போம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கூப்பிடுகிற யாவரையும் ஆசீர்வதிங்க, இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, நினைப்பதுக்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.